இப்படி பண்ணிவிட்டியே சொல்லிவிட்டு பகவான நமஸ்காரம் பண்ணினாலாம் ஷமீகர். என் குழந்தை தப்பி பாகவதனை சபிச்சு விட்டான், அந்த பாபம் என் குழந்தையை பாதிக்காம இருக்கணும். பாபம் கிருத்தம் தத் பகவான் சர்வாத்மார்ஹதி. என் குழந்தை பண்ண தப்பை சர்வேஸ்வரம் பொறுத்து கொள்ளணும், அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி குழந்தைய போய் சொல்லிட்டு வந்து விடு ராஜாட்டேன்னு சொல்லிவிட்டாளாம். இப்படி சபிச்சு விட்டேன், 7ஆம் நாள் தட்சகம் வர போறான்னு போய் சொல்லுன்னு விட்டாள். ராஜா ஆத்துல போய் ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டானா. அவன் நினைச்ச தப்ப நினைச்சு பார்த்து தூக்கி வாரி போட்டுருந்தான் அவனுக்கு. இது பரியந்தம் பிராமண குடும்பத்தை தெய்வமா நினைச்ச குலமாச்சே நம்ம குலம். நான் இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டேனே. மகீபதிஸ்வதத்கர்மகர்ஹ்யம் விசிந்தயன்னாத்மகிருதம் சுதுர்மனாஹ அஹோ மயா நீசமனார்யவத்கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி த்ருவம் ததோ மே கிருததேவஹேளனாதி துரத்யயம் யசனம் நாதி தீர்காதி ததஸ்து காமம் த்வகநிஷ்கிருதாய மே யதா ந குர்யாம் புனரேவ மத்தா ராஜ்யம் சம்ருத்தம் பலவృద్ధ கோஷம் பிரகோபித பிரம்மகுலானலோ மே தஹத்ய பத்ரஸ்ய புனர்ன மே பூதே பாபீயசி தீர்த்திஜதேவ கோப்யா. சொன்னாலாம் மகீபதிஸ்வதத்கர்மகர்ஹ்யம் விசிந்தயன்னாத்மகிருதம் சுதுர்மனாஹ. இந்த கர்ஹ்யமான பிராமண அவமானம் தான் பண்ணத்தை நினைச்சு நினைச்சு பார்த்து சுதுர்மனா கண்ணு கண்ணீருமா அழுதாளா. ராஜா போஜனம் பண்ணிவிட்டு அஹோமயா நீச்சம் அனாரியவத்கிருதம். அயோக்கியன்னா பிராமணால தூஷிப்பான், நான் இப்படி தூஷிச்சுவிட்டேனே. அதுவும் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி, நிரபராதி நல்ல பிரம்மனிஷ்டன், உள்ள ஒரே அடியா தேஜஸ் குவிஞ்சு கிடக்கு. கூடம் தாகாத்மகம் அஸ்தி தேஜான காளிதாசன். மகான்களை பார்த்தா பைத்தியக்காரால் மாதிரி இருப்பா, உள்ள இருக்கான் ஒரு தேஜஸ். ஆறா தப்பு பண்ணினா அப்படி கக்கிவிடுமா உள்ள இருந்து. அப்படிப்பட்ட ஒரு பிரபு போய் நான் கழுத்துல பாம்ப போட்டுட்டேனே. அஹோமயா நீச்சம் அனார்யவத்கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து எனக்கு சீக்கிரத்துல வர போறது, அதனால நான் இப்படி நான் பண்ணிருக்கேன். த்ருவம் ததோ மே கிருததேவஹேளனாதி துரத்யயம் யசனம் நாதி தீர்காதி. தாண்ட முடியாத ஒரு துக்கம் வர போறது, அது நிச்சயம் வரணும். வந்தா தாயம் பாபம் போகும், இல்லாவோனா பல ஜென்மா என் குடும்பத்தை பாதிக்கும் பிராமண சாபம். ததஸ்து காமம் த்வகநிஷ்கிருதாய மே யதா ந குர்யாம் புனரேவ மத்தா. அப்படி வந்தாதான் நான் இன்னமே தப்பு பண்ணாமல் இருப்பேன். ஆனா அது சின்னதா வந்து போகக்கூடாது. என் சைன்யத்தோட கூடின ராஜ்யம், கோஷத்தோட கூடின என் ராஜ்யம் பிரம்மசாபத்தினால தீ பிடிச்சுட்டு எரியணும். அந்த ஜுவாலையும் புகையும் நூத்துக்கணக்கான மையில் உள்ள ஜனங்கள் பார்த்து அப்பா பிராமணாளுக்கும் கோக்கும் தெய்வத்துக்கும் அடைஞ்ச பண்ண குடும்பம் இப்படிதான் எரியும்னு தெரிஞ்சுக்கணும். நாளா ராஜ்யம் சம்ருத்தம் பலவృద్ధ கோஷம் பிரகோபித பிரம்மகுலானலோ மே தஹத்வ பத்ரஸ்ய புனர்ன மே பூதே பாபீயசி தீர்த்திஜதேவ கோப்யா. பிராமணாளுக்கும் தெய்வத்துக்கும் ஊக்கும் அபச்சாரம் பண்ணின குடும்பம் இப்படித்தான் தீ பிடிச்சுக்கும்னு தெரியணும்னாலாம். நான் எல்லாருக்கும் குருவாகணும்னாலாம். இப்படி சொல்லிட்டே இருக்கிற போது அங்கேருந்து அந்த பையன் வந்து சொல்லிவிட்டான். புராணாந்தரத்துல அந்த பையனே வந்து சொல்லிவிட்டான். உடனே நமஸ்காரம் பண்ணினாள். முன்னாடி வந்து சொன்னேன் நாளா. அதான் மகான்களுடைய சுபாவம். அவன் ஏதாவது அஷடா இருக்கும் பல்ப கீழே போட்டு உடச்சு விடுவான், சொல்லாம போடுவான், குழந்தை காலில் வர குத்தி விடும். சொல்லிவிட்டான்னா எந்த 1.25 ரூபா தொலைஞ்சு போறது ஒரு கிருஷ்ணம். என்ன இப்ப இதுல சொல்லாம உடச்சு விட்டு பேசாமலும் போடுவான். எல்லார் காலையும் குத்தினதுக்கு அப்புறம் இந்த அஷடு உடைச்சதுன்னு வழியாயிடும். கணத்துல குடத்தை போட்டுட்டு போடுவான். கொல்லையால ஜலம் இழுத்து சொல்ல மாட்டான். நாம் இனிமே பக்கத்தாத்திலையும் ஆத்துல வந்த வாழ்க்கையும் சந்தேகப்படுவோம், குடத்தை எடுத்துன்னு போட்டாலும் கணத்துல தவறி போட்டேன்னு சொல்லிவிட்டா போச்சு. சத்தியத்துக்கு ஈடு ரட்சகம் ஒண்ணுமே இல்லை. அது அத்தனை உசத்தி சத்தியம். அது என்னைக்கும் மனசாந்தியை கொடுக்கக்கூடியது. அது தெரியாம எத்தியா பண்ணிவிட்டு அப்புறம் அசாந்தி எல்லாம் விலைக்கு வாங்குவான். போய் சொல்லிவிட்டாள். ராஜா சந்தோஷப்பட்டாள்.
சந்தோஷப்பட்டு என்ன பண்ணினான் தெரிஞ்சு போச்சு முன்னாடி இன்னமே குடும்பத்துக்கு சேவை பண்றது இல்லையே கிருஷ்ணாங்கிரி சேவா மதிமன்யமான உபாவிஷப்ராயமர்ஜனத்யாம் யாவைய சச்சி துளசி விமிஷ்ர கிருஷ்ணாங்கிரேண்வப்யதிகாம்புநேத்ரி உனாதி லோகானுபயத்ர சேஷானி கோபால சரணத்தை துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து அர்ச்சனம் பண்ண போறேன். இன்னமே குடும்ப சேவை பண்ண போறதில்லை, கோபால சரண சேவைதான் அதிமன்யமான அதிகம் மன்யமானாள். கிருஷ்ணாங்கிரி சேவா மதிமன்யமான கங்கா தீரம் ஓடி போறேன்னு பரப்பிட்டாளாம். தேவநதி தீரம் அது எப்படிப்பட்ட கங்கா தீரம் நாள்? பகவத் சரணத்துல பக்தாள்லாம் துளசி அர்ச்சனம் பண்ணி அந்த அர்ச்சிதமான துளசி யமுனையில விழுந்து அந்த யமுனை கலந்த கங்கை மிஸ்ர கங்கா தீரமா. யாவையில சச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேண்வப்யதிகாம்புநேத்ரி லோகானுபயத்ர சேஷானி கஸ்தாம் ந சேவேதமரிஷ்யமானா. கங்காதரன், சந்திரசூடன், உமாகாந்தன் எந்த கங்கையை சிரஸ்ல தரிக்கிறானோ, எந்த கங்கை எல்லா லோகத்தையும் பரிசுத்தம் பண்றாளோ அப்படிப்பட்ட மிஸ்ர கங்கா தீரம் போறேன்னாலாம். அங்க போய் கோபால சரணத்தார அதிக போறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணினான்? தன்னுடைய ராஜ சின்னங்கள் எல்லாத்தையும் கிரீட்டம், கவச்சம், குண்டலம், அங்குலேகம் எல்லாத்தையும் ஆத்துல எடுத்து எறிஞ்சுவிட்டு தம் வீட்டிலேயே குடிச்சு போட்டுவிட்டு மறையுரிவை கட்டிக்கிட்டு தர்மபாணியா ஓடினாளாம். விசுர்ஜ சர்வம் தேவ சின்னம் பவித்ர பாணியம் முனிவேஷாஸ்தே. ராஜ சின்னங்கள்லாம் விட்டுவிட்டு மறையுரிவை கட்டிக்கிண்டு கையில தர்மபாணியா புறப்பட்டு போனாலாம். பத்னி புத்திராதிகள்லாம் தடுத்தாளா. என்ன சொன்னாள்? நன்னா வேலை செய்தவனை விடுவாளா? அவன் பென்ஷன் வந்துட்டு இருக்கிற அப்பா அவன் முதல் தேதி பார்க்காம இருப்பனா பையன், அவன் தேடுவன்னே அவன் உங்களுக்கு பார்க்காவனா என்னமோ போல இருக்குமா. அவன் 20ஆம் தேதி சொன்னியும் அப்படி 1ஆம் தேதி அப்படி சொல்லுவான். எல்லாம் பரலோகத்துக்கு தர்மம் தான் வரும்னு விட்டான் கர்ணன். அதான் உத்தரையும் நம்பாதேன்னு விட்டான். நீ ஏதாவது பண்ணினா அப்புறம் குழந்தைகளுக்கு நம்பிக்கை இருக்கும். உன் புண்ணியம் அவனை பண்ண முடியா பண்ணுமே தவிர்த்து உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா உன் புள்ள அங்க பண்ண போறான்னு விட்டான். நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அப்பதான் குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருப்பாள். நாம் பண்ற ஒரு நல்ல காரியம் தான் குழந்தைகளுக்கு சத்புத்தி வரணும். அது வந்துவிடும். அது ஒண்ணும் தலைகீழ இருக்கும், சரியா போடும்னே, புண்ணியம் போய் மாத்தி போடும்னே. அப்படி எத்தனையோ குடும்பங்களை பாக்குறோம்.